இந்த நாளில் நாம் செய்திக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16 to 26 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 19வது அதிகாரம் 16 to 26 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிப்பார். ஒரு முறை கூட நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக மீண்டும் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சிந்திக்கிறோம் வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நாங்கள் கற்றுத்தருகிற நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற காரியங்களை கற்றுக்கொள்ளவும், அதை எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்திலும் செயல்பாட்டிலும் ஆண்டவர் நாங்கள் நடைமுறைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்து ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் போது இதில் சில முரண்பாடுகள், கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கிறது மாதிரி உள்ள ஒரு தோற்றம் காணப்படும். ஆனால் அந்த வேத பகுதியை அதிகமாக சிந்தித்து பார்க்கும்போது மிக தெளிவான வேதத்தினுடைய சத்தியங்களை, தேவனுடைய பாவ மன்னிப்பை குறித்த தேவ சித்தத்தை இந்த பகுதியிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இங்கே 16வது வசனத்தில் அப்பொழுது ஒருவன் வந்து அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் 22வது வசனத்திலே பார்க்கும்போது அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியினால் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அந்த கிறிஸ்துவிடத்துல வந்தவன் வாலிபனா இருந்தான், ஐஸ்வர்யவனா இருந்தான், மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தான் என்பதையும், அதனாலதான் இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லும் போது யங் ரிச் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இளம் வாலிபன் மிகுந்த செல்வந்தம் உடையவன் இயேசு கிறிஸ்துவிடத்துல அவனாகவே வருகிறான். வந்து அவரை நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனுடைய கேள்வி அப்ரோச் அவனுடைய கேள்வி மிக நல்லது. அவன் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நல்ல போதகரே அப்படின்னு அழைக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய கேள்வி நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இதுல என்ன தப்பு இருக்குது? இயேசு கிறிஸ்துவ அவன் நல்ல போதகரேன்னு கூப்பிடுகிறான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன செய்திருக்கணும்? வேதம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதைத்தான் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுக்கு கொடுத்த பதில், வேதம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற பதிலை அவனுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கல. மாறாக அவனுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் என்னன்னா, அவரை நோக்கி அப்படி சொல்லு பாருங்க. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே.
நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருப்பி அவன்கிட்ட சொல்றாரு, நீ என்ன நல்லவன்னு சொல்ற, எதுக்கு நீ என்ன நல்லவன்னு சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, தேவன் ஒருவர் தவிர நீதிமான் ஒருவனும் இல்லையே. ரோமர் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களை ஒரு வாசிப்போம். அடுத்த வசனத்தையும் கூட, அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை, உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று அங்க பவுல் சொல்லுகிறாரு. அதை இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இளம் வாலிபனிடத்துல சொல்லுகிறாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. இன்னும் பிரசங்கில சொல்லும்போது, எந்த பாவமும் செய்யாதபடி நன்மையை செய்யத்தக்க நீதிமான் உலகத்தில் ஒருவன் இல்லையே அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். உடனே அவன் கேட்கிறான், அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனங்கன் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பின்னிடத்திலும் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று அவனுக்கு 10 கற்பனைகளில் 10 கற்பனைகள் 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, முதல் 4 கற்பனைகள் தேவனுக்கு நேரானது, தேவனுக்கு சார்ந்தது. மற்ற கற்பனைகள் மனிதனை சார்ந்தது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களோடு உறவுகளை மேம்படுத்தல், எப்படி நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய அந்த 10 கட்டளைகளில் என்ன கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை நீ பின்பற்று அப்படின்னு அவனிடத்துல சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த வாலிபன் அவரை பார்த்து என்ன சொன்னான்னா, இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில இருந்து என்ன செய்துட்டு தானே இருக்கேன், இவைகள் எல்லாவற்றையும் நான் சிறு பருவம் முதலே நான் செய்துட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவருக்கு பதில் சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, முதலாவது 17வது வசனத்தில் ஆண்டோடு அந்த இளம் வாலிபன் ஆண்டோரத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என்னை யான் நல்லவர், நல்ல போதகர் என்று நீ ஏன் என்ன அழைக்கிற அப்படின்னு அந்த வாலிபனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு. உண்மையிலே ஆண்டவர் யாரு? இந்த வாலிபன் யாரிடத்துல பேசிட்டு இருக்கிறான்? வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டிகர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாவற்றையும் எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கென்று உருவாக்கப்பட்டது. அவர் இப்போது மாம்சத்தில் இருக்கிறார். அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 25:8 ஒரு வாசிப்போம். சங்கீதம் 25:8. கர்த்தர் நல்லவர், அவர் பாவிகளுக்கு வழியை போதிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34:8 ஒரு வாசிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிப்போம். நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவனை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு
கர்த்தர் நல்லவர், அவர் பாவத்தை மன்னிக்கிறவர், அவர் வழிகாட்டுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கர்த்தர் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த இளம் வாலிபனை பார்த்து சொல்லுகிறாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்று சொல்லுகிறார். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பார்க்கும்படியாக வந்த அந்த பணக்கார வாலிபனுடைய மனநிலை, அவன் எந்த உணர்வோடு எந்த நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தா, அவன் இயேசு கிறிஸ்துவை யாராக பார்க்கிறான் என்பதை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு உலகத்துல ஒரு நல்ல மனிதராக, அவர் அநேகருக்கு நன்மை செய்கிறார், நாம் அவரிடத்துல இருந்து வருகிறதுனால இன்னும் நன்மையையும் அதிக செல்வத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற எண்ணத்தோடு வருகிறானே தவிர, அவன் உள்ளத்துல உணர்வடைந்தவனாக பரிசுத்தாவியினால் இயேசு கிறிஸ்து யார் என்கிற உணர்வு, அவர் தேவகுமாரன், மனிதர்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறவர், அவர் பறிக்க வல்லமையுடையவர், அவர் தேவன் என்கிற உணர்வோடு இயேசு கிறிஸ்துவிடத்துல வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிற சத்தியத்தின் அடிப்படையில் இந்த வாலிபன் உணர்ந்து கொள்ளாதபடி தன்னுடைய மாம்ச இச்சைகளின் அடிப்படையில், உலக பிரகாரமான எண்ணங்களின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை அவரிடத்திலிருந்தும் ஏதாவது மேன்மை கிடைத்தால், இன்னும் அதிகம் செல்வம் கிடைத்தால், மேன்மை கிடைத்தால், நல்பெயர் கிடைத்தால் கிடைக்க விட்டுமே என்ற எண்ணத்தோடு தான் இந்த வாலிபன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தான் என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ஆவியின் உணர்த்துதல் இல்லாதபடி, பரிசுத்தாவியானவருடைய எந்த விதமான உணர்வும் உள்ளத்தில் இல்லாதபடி, மாம்ச உணர்வோடு அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து அவரிடத்துல பேசுகிறவனாக இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதான் 18-19 வசனத்துல, நீ கற்பனைகளை கைக்கொள்ளு சொல்லும்போது அவன் எந்த கற்பனைகள் என்று கேட்கிறான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது வந்து அவன் சொல்றான், சின்னதுல இருந்த இவைகள் எல்லாம் நான் பெர்ஃபெக்டா கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன், இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு இருக்கிறது? தன்னை செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், அவன் தன்னை தானே நீதிமான் என்கிற எண்ணத்தோடு, நல்லவன் என்கிற எண்ணத்தோடு, எல்லாவற்றையும் சரியாக செய்கிறேன் எண்ணத்தோடு வாழுகிறவன். ஆங்கிலத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தை ஐ ஹவ் கெப்ட் ஆல் தீஸ் என்று சொல்லுகிறான். ஐ ஹவ் கெப்ட் இட், நான் இவை எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் செய்து வருகிறேன், இவை எல்லாவற்றையும் நான் கடைபிடித்து வருகிறேன் என்று அவன் சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் பர்ஃபெக்டாக நிறைவாய் கடைபிடிக்கக்கூடிய நிலைமையில மனிதன் இல்லை. நாம் எல்லாருமே சிறை காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், நன்மை செய்வதோ நம்மிடத்தில் இல்லை. பொய் பேசக்கூடாது என்பது தீர்மானம். அநேக வேளைகள் நம்ம பொய்யை பேசுகிறோம். நாம் எல்லா இடத்துல அன்பா இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். ஆனால் அநேக வேளையில் நாம் அதை செய்ய முடியாமல் இருக்கிறோம், செய்ய தவறுகிறவர்களாக இருக்கிறோம். பாவ மாம்ச உணர்வே நாம் தேவனுக்கு பிரியமான விதத்துல நன்மை செய்ய தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். அதை நாம் நல்லவன் என்று சொல்வதே நாம் பாவ நிலைமையில் இருக்கிற சிந்தனை, சுய செல்ஃப் ரைச்சியஸ்னஸோடு இருக்கிறோம், சுய நீதியை வெளிக்காட்டுவர்களாக இருக்கிறோம். நாம் உண்மையாகவே பரிசுத்தாவியினால் எந்த உணர்வடையாதவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தாவியானுடைய முதல் வேலையே பாவத்தை குறித்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் வந்து உலகத்தில் என்ன செய்வார் என்று சொல்லும்போது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் மனிதனை உணர்த்துவார். பரிசுத்தாவியினால் பாவத்தை உணர்த்தப்பட்டவன் தான்
மனம் திரும்புகிறான், தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொள்கிறான், தன்னால எதையுமே நிறைவாக செய்ய முடியாது என்பதை அவன் உணர்ந்து கொள்கிறான். அந்த உணர்வு இல்லாதவன் சுயநீதியை தரித்துக் கொண்டு நான் செய்கிறது சரி, நான் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறேன், நான் நல்லவன் என்று சொல்லுகிறதான காரியம் சொல்லுகிறவனாக இருக்கிறான். ஒருவேளை நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நல்ல போதகரே என்று அழைத்த போது அவனுடைய உள்ளத்துல ஒரு ஆசை இருந்திருக்கும். என்ன ஆசை தெரியுமா? அவனுடைய பதில்களில் இருந்து நானும் நல்லவனாக தான் இருக்கேன், எந்த தப்பும் பண்ணதில்லை, நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறேன், நான் அவரை நல்லவர்னு சொல்லும்போது அவரும் என்ன திருப்பி என்ன சொல்லுவார்? நல்ல மனுஷனே, ரொம்ப நல்லா நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு பதில் அவன் எதிர்பார்த்திருக்க கூட முடியும். ஏன் அவன் தன்னை நல்லவன் என்று தனக்குள்ளாலே தீர்மானித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். இருபதாவது வசனம், அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் நான் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். நான் இவைகளையெல்லாம் நிறைவேற்றிருக்கிறேன், என்னிடத்துல என்ன குறைவு இருக்குது, என்ன தப்பு இருக்கு என்னிடத்துல இருக்குது, அப்படி என்னிடத்துல ஒரு தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு நிலைமை. அது ஒரு மனம் திரும்பின வாழ்க்கை கிடையாது, அது ஆவியினால் உணர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இருதயம் கிடையாது, ஆவியினால் உணர்வடைந்த இருதயம் கிடையாது, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு இதயம் கிடையாது. தன் பாவங்களை உணர்கிறவன் தான் ஆவியினால் நிரப்பப்படுகிற மனுஷன், ஆவிக்கு உட்பட்ட மனுஷன். ஏனென்றால் நாம் பாவ பலவீனமுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 9வது அதிகாரம் 12-13 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். மத்தேயு 9:12-13. இங்கேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த அநேக பரிசேயர்களும் வேதபாரர்களும் தங்களை நீதிமான்கள் நல்லவர்கள் என்ற எண்ணத்தோடு வந்தார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்ன என்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மனம் திரும்பின பாவி என்று உணர்ந்தவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தார்கள். அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். ஆனால் தங்களை நீதிமான்கள் என்று கருதினவர்கள், தங்களை நல்லவர்கள் என்றும், தாங்கள் தேவனுக்கு முன்பாக எந்த தவறும் என்று இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம வேதத்துல பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த மனுஷன். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவன் நான் நல்லவன் இவைகளெல்லாம் கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லும் போது, இல்ல நீ கடைபிடிக்கல, நீ இந்த தப்பு பண்ண வேண்டி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனாக அவனோடு பேச விரும்பவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அவனால் முடியாத அவன் செய்யவில்லை என்று. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடுத்த காரியத்திற்கு அவர் கடந்து செல்கிறதை நம்ம பார்க்க முடியும். 21வது வசனத்தை ஒரு வாசிப்போம். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணமாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரத்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதான் பாருங்க, வேதத்துல இருக்கக்கூடிய சுவிசேஷத்திற்கும் சத்தியத்திற்கும் முரண்பாடான ஒரு வார்த்தையாக இதை பார்க்க முடியும். கான்ட்ரடிக்டரி. ஒருவேளை அவன் போய்
அவனுக்கு உண்டானதையெல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு வந்தா அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா? அல்லது அவனுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்க்க முடியுமா? வேதத்தினுடைய பொது முழுமையான சத்தியத்தின் அடிப்படையில் அது முடியாதது. ஆனால் இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இளம் வாலிமண்டத்தில் பேசுகிறது, வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை மனதையும் அறிந்திருக்கிறவர். அவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்ததனுடைய நோக்கம் இன்னும் கொஞ்சம் கூட நல்ல பேர் கிடைக்கும், கொஞ்சம் கூட செல்வம் சேர்க்க முடியுமா என்கிற எண்ணத்தோடு வந்தான். அப்படிப்பட்ட எண்ணம் உடையவன் நீ உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரத்துக்கு கொடுன்னு சொன்னா அவன் நிச்சயமா அதை செய்ய போறதில்லை. அது தேவனாக இயேசு கிறிஸ்து அவரை அறிந்திருந்தபடினால அதை அவனிடத்தில் சொல்ல முடியும். வேதம் சொல்லுகிறது, அந்த வாலிபன் மிகுந்த ஆசி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டவுடனே துக்கமுடையவனாய் போய்விட்டான். இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை எதுக்கு தேடுறாங்க? கொஞ்சம் கூட ஐஸ்வர்யம் சேர்ப்பதற்கு, கொஞ்சம் கூட உயர்வடைவதற்கு, கொஞ்சம் கூட சேர்க்கதற்கு, கொஞ்சம் கூட சுகம் கிடைப்பதற்கு, கொஞ்சம் கூட நன்மை கிடைப்பதற்கு, பிள்ளைகளை படிக்க வச்சு படிச்சு எக்ஸாம் எழுதி 400 மார்க்கு கடைசியா ஒரு பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணி 450 ஆக்கலாமா? அதாவது உலக மேன்மைக்காக கிறிஸ்துவை தேடுதல் என்பது வேற, என்பது ஒன்று. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கிறிஸ்து என் ஆண்டவர் ரட்சகர் என்ற விதத்துல எல்லாவற்றையும் ஜெபத்தோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செய்கிறது ஒன்று. இன்னைக்கு இந்த இளம் செல்வந்த வாலிபனை போல இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவங்களை, தெய்வீக ஆசீர்வாதங்களை, இன்னும் நம்முடைய பாவ நிலைமையினால நாம் நித்திய ஆக்கினைக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்கிறத உணராதபடி உலகத்தை மனதில் வைத்து உலக செல்வத்திற்காக, உலக மேன்மைக்காக கிறிஸ்துவை தேடுகிற மக்களாக தான் இன்றைக்கு உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் கிறிஸ்து இயேசுவில நம்முடைய ஆத்துமா அழியக்கூடாது. நாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கிய வாஞ்சியோடு விருப்பத்தோடு பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் கிறிஸ்துவிலே எதை எதிர்பார்க்கிறார் என்பதை உணராதபடி நாம் அழிந்து போகிற உலகத்திற்காக கிறிஸ்துவை தேடுகிறோம். ஆனாலோ அழியாத நித்திய வாழ்விற்காக, பாவ மன்னிப்பிற்காக, பரலோகத்திற்காக நாம் தேவனை தேட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவன் மிகுந்த ஆஸ்தி இருந்தபடியினால நீங்க பாருங்க, அவன் தான் யாரிடத்துல பேசுகிறான், அவருடைய தேவகுமாரன், அவர் தேவன் என்பதை குறித்த உணர்வில்லாதவன், ஆவியின் உணர்வில்லாதவனாக அவன் உலகத்தை சார்ந்த எண்ணமுடையவனாக இருந்தபடினால அவன் அவரை விட்டு போய்விட்டான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா, செல்வந்தர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? செல்வந்தர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்களா? ஒட்டகமானது ஊசியினுடைய காதுக்குள்ளால நுழைகிறது என்பது முடியாத காரியம், இம்பாசிபிள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து பணக்காரன் பரலோகத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்றாரா? அடுத்த 2 வசனங்கள் அதற்கான பதிலை நமக்கு கொடுக்கிறது. 25-26 வசனங்களை வாசிப்போம்.
அடுத்து சொல்றாரு, அப்ப சீஷர்கள் கேட்கிறாங்க, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். ரட்சிப்பு என்பது மனிதன் சுய ஞானத்தின் அடிப்படையிலோ மனிதன் சுய கிரியைகளின் அடிப்படையிலோ மனிதன் சுயமாக இதை கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியாது. இது தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. இது பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்கு மனம் திரும்புதலையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவையும் கொடுத்து கிறிஸ்துவிடத்தில் அழைத்து வருகிறவராக இருக்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது it is the work of God, the Holy Spirit. மனுஷனால் உண்டாகிறது அல்ல. ஆனால் நம்முடைய பார்வையில் நாம் வசனத்தை கேட்டோம், மனம் திரும்பினோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், இவைகள் நடந்திருக்கிறது. இதற்கு பின்னால தேவனுடைய முன்னறிவு, தெரிந்தெடுத்தல், அந்த தெரிந்தெடுத்தலுடைய தேவனுடைய ஒரு மகா வல்லமையான செயல் நம்முடைய ரட்சிப்புக்கு பின்னால, நம் ஒவ்வொருடைய ரட்சிப்பு பின்னாலும் இருந்து கொண்டிருக்கிறது. பட் சுயத்தினாலோ சுய ஞானத்தினாலோ மனிதனுடைய சுய கிரியைகளினாலோ ரட்சிக்கப்பட முடியாது, பாவ மன்னிப்பை பெற முடியாது. அது ஒட்டகமானது ஊசியின் காதுல நுழைவதற்கு ஒப்பாக இருக்கும். own effort, the work of man, மனுஷனுடைய கிரியைகள் தான் impossible, but it is possible with God. ரட்சிப்பு தேவனால் உண்டானது, தேவன் தம்முடைய கிருபையினால் கொடுப்பது, தேவன் தம்முடைய ஆவியினால் பாவ உணர்வுடைய செய்து மனம் திரும்பி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசத்துக்கு நேராக பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மை அழைத்து வருகிறார். இல்லைன்னா நம்ம அடைய முடியாது, உணர்வுடைய முடியாது. இந்த வாலிபன் மிகவும் செல்வந்தன், பெயர் பெற்றவன். அவன் நியாயப்பிரமாணம், அவன் ஆண்டவர் சொன்னவைகளை எல்லாம் கை கொண்டேன் என்று சொன்னான். ஒருவேளை பர்ஃபெக்டாக கை கொள்ளாவிட்டாலும் ஓரளவு நியாயப்பிரமாணத்தின்படி வாழுகிறவனாக தான் அவனும் இருந்திருப்பான். இல்லைன்னா அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் நேரடியாக நான் இவைகள் எல்லாம் சிறு பருவத்திலிருந்து செய்கிறேன் என்று சொல்ல மாட்டான். அவன் சில ஒழுக்கமுடைய நபராக தான் இருந்திருக்க முடியும். ஆனால் அவைகள் தேவனுக்கு முன்பாக எந்த விதமான ஆவிக்குரிய பலனையும் அவனுக்கு கொடுக்கவில்லை, யாருக்குமே கொடுக்காது. ரட்சிப்பு தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நமக்குள், நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் தேவனால், தேவ ஆவியினால் நடக்கக்கூடியதான உணர்த்துதல். அந்த உணர்வடையும் போது மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும். கலாத்தியர் 3வது அதிகாரம் 10-13 வசனங்களை வாசிப்போம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 10-13 வரை உள்ள வசனங்கள். போதும். நீங்க பாருங்க, மிக தெளிவாக நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல. அவைகளை செய்கிற எந்த மனுஷனும் அவைகளால் பிழைப்பான். மனுஷனை அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட இவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்.
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், பரிசுத்தாவியை தருவேன் என்று சொன்னார். பரிசுத்தாவியை யார் பெற்றுக் கொள்கிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிறார்கள். மரத்திலே நமக்காக சாபமாகி நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாக்கி நம்மோடு கூட நம்முடைய இருதயங்களில் நமக்குள் பரிசுத்தாவியானவர் வந்து வாசம் செய்கிறார் என்று நாம் தெளிவாக பார்க்க முடியும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4-9 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4-9 வரை உள்ள வசனங்கள். போதும். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், அந்த அளவில் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தவர். ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவை பெற்ற விசுவாசத்தினால் தனக்கு உண்டான நீதி அவை எல்லாவற்றுக்கும் மேலானது. அதையே தனக்கு ஆதாயம் என்று கருதினேன். கிறிஸ்துவை பெற்ற விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாயிருந்து இயேசு கிறிஸ்துவை பெற்ற விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதி, அது தேவனால் நமக்கு உண்டாகிறது, மனுஷனால் கூடாதது. மனுஷனுடைய சுய கிரியையினால் ரட்சிப்படைவது என்பது ஒட்டகமானது ஊசியின் காதலில் நுழையும் கொடுமையானால் அது முடியும். ஆனால் தேவனால் தம்முடைய கிருபையினால் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது கிருபையினால் இலவசமாய் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் இங்கு நாம் பார்க்கிற விசேஷர்களுக்கு இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனாலே இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே இது கூடும், தேவனாலே ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்க முடியும். ரட்சிப்பு தேவனுடையது, எந்த மனுஷனையும் சார்ந்ததல்ல, எந்த மனுஷனாலும் முடியக்கூடிய காரியமும் அல்ல. ரட்சிப்பு 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10-14 வரை உள்ள வசனங்கள். அவை
கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன். எங்களுக்கோ, இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கோ நம்முடைய ரட்சிப்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவடைந்திருக்கிறது என்பதை அவருடைய உண்மையிலே புரிந்து கொள்ளும்படியான ஆவியின் சிந்தையை தேவ ஆவியானவர் நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுடைய அறிவான்? அதே போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளே அறிய மாட்டான். பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதல் இல்லாமல் ஒருவன் தெளிவாக தன்னுடைய வேதம் சொல்லுகிற பாவத்தையும் அந்த பாவத்திற்காக மனம் திரும்ப முடியாது. மனம் திரும்புதலையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தையும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை கொடுத்து அந்த விசுவாசத்துக்குள் கொண்டு வருகிறார். மற்றபடி உலக ஞானத்தினாலோ உலக நற்கிரியைகளினாலோ எந்த சுய செயல்களினாலும் ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆவிக்குரிய காரியங்களை உணரவும் மாட்டான், பெற்றுக்கொள்ளவும் மாட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இளம் ஐஸ்வர்யவானை பார்த்து, நீ உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாகும் என்று சொல்லும் போது அவனால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு ஆவிக்குரிய உணர்த்துதல், ஆவியனுடைய உணர்வு, ஆவியானவருடைய வெளிச்சம் அவனிடத்தில் கடந்து செல்லவில்லை. அவன் உலகத்தை சார்ந்த எண்ணத்தோடு கிறிஸ்துவை தேடி வந்தவன். அவன் சங்கடத்தோடு திரும்பி போனான். ஆனால் ஆவிக்குரிய சிந்தனையோடு, மனம் திரும்புதலோடு, ஆவிக்குரிய உணர்வோடு, தேவனால் இழுக்கப்பட்டவனாக, தேவ ஆவியினால் இழுக்கப்பட்டவனாக கிறிஸ்துவிடத்தில் அவன் வந்திருப்பானே. ஆனால் அவன் நிச்சயமாக கிறிஸ்து யார், தேவகுமாரனாகிய கிறிஸ்து, அவரை ஏற்றுக்கொள்கிறதுனால் பாவ மன்னிப்பு என்பதை உணர்ந்திருப்பான். அவன் வந்திருப்பானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நான் என்ன செய்ய வேண்டும், அல்லது என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று அவன் கெஞ்சி கேட்டிருப்பான். ஆவியானுடைய உணர்வு பாவத்தை உணர்த்தும். நான் பாவிகள் என்று சொல்லும், நான் பாவ உணர்வுடையேன். அவனுக்கு அந்த வெளிச்சம் உணர்த்துதல் இல்லாமல் இருந்தால் நம்ம பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவர் அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37 இருந்து சில வசனங்களை வாசிப்போம். போதும். ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது வந்து அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த ஸ்திரீ யார் என்பதை வேதம் என்ன சொல்லுது என்று சொல்லும்போது, பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதத்தின் அருகே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளத்தை பூசினாள். எந்த அளவு அந்த ஸ்திரீ ஆவியினால் பாவ உணர்வடைந்து மனம் திரும்பி
உள்ளம் உடைந்தவளாக, கிறிஸ்து யார் என்ப, கிறிஸ்து தேவகுமாரன் என்கிற அறிவோடு அவள் கொண்டு வந்த பரிமளம் மிக விலை உயர்ந்த பரிமளம் தைலம், அதை அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்திலே ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் துடைத்து, அங்கே அவர் தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஆண்டவருடைய பாதப்படியில் ஊற்றின அந்த உணர்வு ஆவியினால் மனம் திரும்பி உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தை குறித்து பார்க்கிறோம். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டார். உண்மையாகவே மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் முழுமையாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்பது தேவனால், நம்முடைய சுயக்கிரியைகளினால் அல்ல. சுயக்கிரியைகளை சார்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று நினைக்கிறவர்கள், நிச்சயமாக அது முடியாத காரியம். அவர்களுக்கு சொல்லப்பட்ட உவமைதான். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியினுடைய காதுல நுழைவது போல இருக்கும். இனி அநேக சுய கிரியைகளை சார்ந்து புதிய நியாயப்பிரமாணங்களை உண்டு பண்ணி நற்கிரியைகளையும் மாம்ச பரிசுத்தமாக்கப்படுதலையும் பரலோகத்திற்கு செல்வதற்காக உபதேசம் பண்ணுகிறார்கள். அது வேதத்துக்கு புறம்பானது. விசுவாசத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக் கொள்வதே வேதம் நமக்கு கற்றுத்தருகிற உண்மை. மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுதல் நமக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தமாய் வாழ்வது என்பது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயல். அதற்காகவே நாம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வேதத்தை வாசித்து தியானித்து நாம் கர்த்தருக்கென்று நாம் வாழ வேண்டும். நாம் அந்த இளம் வாலிபனை போல மனம் திரும்பாதவர்களாக, பாவ உணர்வுடையாதவர்களாக இல்லாதபடி கர்த்தருக்கு முன்பாக நாம் இருதயங்கள் உடைக்கப்பட்டவர்களாக, மனம் திரும்பினவர்களாக, நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு ஆண்டவருடைய ஒப்புரவாகி பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் நாம் உலக வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக நாம் மனதுருகி உடைந்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் யாருமே நல்லவர்களோ பரிபூரணர்களோ, நாம் நியாய பிரமாணத்தின்படியோ அல்லது கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி பரிபூர்ணமாய் வாழுகிறவர்கள் அல்ல. நாம் ஒவ்வொரு நாளும் ஏதோ விதத்தில் குறைவுடையவர்களாக, பலவீனர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் இருந்தவாறு எல்லாருக்கும் மூடி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நாம் அந்த இளம் ஐஸ்வர்ய வாலிபனை போல் இல்லாதபடி நம்முடைய குறைவுகளை உணர்கிறவர்களாக, நம்முடைய பாவ பலவீனங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு அவைகளுக்காக நாம் மனஸ்தாபப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். சுய நீதியை சார்ந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையை வாழ வேண்டாம். கிறிஸ்து இயேசுவிலே தேவன் நமக்கு தந்த இலவசமான கிருபையை நினைத்து, கிறிஸ்து இயேசுவிலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவுக்கு என்று வாழும்.